ஒரு நேரத்தில் பெரிய அமுதா கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய பையன் வாழ்ந்தான். அவனது பெயர் குமரன். குமரன் கடற்கரையில் விளையாடுவது, அலைகளைப் பார்க்குவது, மீன்களைப் பார்ப்பது மிகவும் விரும்பினான். ஆனால் அவனுக்கு கடலில் மிதக்கும் ரகசியம் குறித்து மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவன் பல்வேறு மிதக்கும் பிராணிகளைப் பற்றி தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக் கொண்டு இருந்தான். ஒரு நாள் குமரன் கடற்கரையில் நடந்து கொண்டு இருந்தபோது அங்கு ஒரு பழமையான பெரிய கல்லை கண்டான். அந்த கல்லின் மீது ஒரு மர்மமான படம் பிடிக்கப்பட்டு இருந்தது. அது கடலில் மிதக்கும் மீன்கள், படகுகள் மற்றும் அந்தரங்கம் ஆகியவற்றின் வரிகளாக இருந்தது. குமரன் அந்த கல்லை பார்த்து, இது என்ன பத்தி என்று யோசித்தான். அந்த நேரத்தில் குமரனுக்கு ஒரு குரல் கேட்டது. குமரன், நான் உன்னை உனது கேள்விகளுக்கு முடிவு கூற வேண்டிய கடலின் ரகசியத்தைச் சொல்ல விரும்புகிறேன் என்று அந்த குரல் கூறியது. குமரன் பார்வையில் அதிர்ஷ்டவசமாக ஒரு பெரிய மிதக்கும் மீன் நகர் படிக்கருவாயாக வெளியில் வருகிறது. அது மிக அழகானது, அதன் நீல நிறமாகும் மற்றும் அது குமரனை பார்த்து சிரித்தது. நான் நீண்ட காலமாக அங்கு இருக்கிறேன், கடலின் ரகசியங்களைப் பகிர்ந்து கொள்ள பலரை எதிர்நோக்கி பார்க்கிறேன் என்று அந்த மீன் கூறியது. என்னுடைய முகத்தை எங்கு பார்த்தாலும் கடலின் மிதக்கும் அற்புதங்களை காணலாம். ஆனால் அவற்றை கண்டுபிடிக்க வேண்டுமானால் நீண்ட பயணம் எடுக்க வேண்டும். குமரனுக்கு மிகவும் சந்தோஷமாகாதிருந்தது. சரி, நான் வருவது என்று கூறினான். மீன் குமரனை தன் முதலை கொண்டு அழைத்து கடலில் சுழலும் ரீதிகளில் மிதக்கும் பல அற்புதங்களை அவனுக்கு எடுத்துச் சென்றது. கடலில் அலைகள் மிதக்கும் போது குமரனுக்கு அவன் முன்பு கண்டதற்கு பற்றி விடையளிக்க 2 ரூபாய் மீன்கள், செம்பருத்தி, விளக்குகள் போன்றவை அனைத்தும் அங்கு உள்ளன. குமரன் அங்கு தனது நண்பர்களுடன் இருந்தது. அவர்கள் கடலுக்கு வருகின்றனர் மற்றும் அவர்கள் உள்ள மிகவும் அழகான காட்சிகளை பார்த்து அனைவரும் குதிக்கிறார்கள். நாம் கடலின் அற்புதங்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பலருக்கும் சொல்ல வேண்டும் என்று குமரன் கூறினான். அதற்குப் பிறகு நண்பர்கள் இணைந்து கடலின் அழகு மற்றும் அதன் பாதுகாப்பு பற்றி பாடல் எழுதியனர். பிறகு அவர்கள் மீன் மற்றும் கடலுக்கு உதவ கற்றம் செய்யவும் கடலை மாசுபாட்டிலிருந்து காப்பாற்ற தனித்துவமான அறிக்கையை ஏற்படுத்தினர். மகிழ்ச்சியான வரை குமரன் கடலின் மிதக்கும் ரகசியத்தை உலகிற்கு சொல்ல விரும்பினான். இந்த அனுபவத்தில் குமரன் அறிந்தது, அந்த மிதக்கும் மீன்கள் மற்றும் கடலின் ரகசியங்கள் அதை பாதுகாப்பு செய்வதில் உள்ள நமக்கு மிக முக்கியமானவை. கடலில் உள்ள மிட்டுக்கள், அலைகள் மற்றும் அழகான பிராணிகள் எல்லாம் நம் தாய்மா நாடுகளின் அற்புதங்கள். அந்த நாளுக்குப் பிறகு குமரன் கடற்கரையை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வரவேற்கின்றான். அந்நிய மக்களுக்கு கடலின் ரகசியங்களைப் பகிர்ந்து மிதக்கும் மீன்களின் அழகைக் காப்பாற்ற, அள்ளும் உயிர்களைப் பாதுகாக்கவும் முயற்சிக்கிறான். அந்த ரகசியம் குமரனின் மேல்நிலை இல்லாமல் அனைவரின் உள்ளங்களில் நிகழ்ந்தது. இது மட்டுமல்லாமல் அமுதா கடற்கரை என்ற அழகான இடத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு பதிவு மற்றும் பாராட்டு அளிக்கின்றது. குமரன் தனது மிதக்கும் கடலின் ரகசியத்தில் கடலின் அழகைச் சாதிக்க மறக்காமல் சிந்திக்கும் பழக்கங்களை வளர்த்து சுத்தமான கடலின் கனவுகளை போற்றும் போலவே தொடர்ந்து செல்லுமாறு உறுதி செய்கிறான்.